கடகம் ராசி அப்படிங்கிறது வெறும் ராசி மட்டும் கிடையாது. அன்பு, பாசம், குடும்பம், உணர்வு எல்லார் மேலேயுமே ஒரு அக்கறை, இது எல்லாமே கொண்டது. இந்த அன்பை கூட ஆழமாக காட்டக்கூடிய ராசி கடகராசி. ஒரு சிலர்லாம் பாருங்கள், அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ஒரு தடவை அவங்களுடைய மனசுக்குள்ளே போயிட்டா வாழ்க்கை முழுவதுமே அந்த அன்பை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நபர் யார் தெரியுமா? கடகராசிக்காரங்க நீங்கள் தான். நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அமைதியானவங்க போல் இருப்பீங்க. ஆனால் மனசுக்குள்ளே 1000 விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா முழு மனதோடு நம்பிக்கை வைப்பீங்க. ஒருவரை நம்பிட்டிங்கன்னா அவங்க மேலே அவ்வளவு அன்பு செலுத்துவீங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் பண்ணுறவங்க. ஒருத்தரை தங்களுடையவங்க அப்படின்னு நினச்சிட்டா போதும், அவங்களுக்காக தன்னையே மறந்துடுவீங்க. இந்த கடகராசிக்காரங்க எப்படின்னா கோவில் விளக்கு போல், அந்த விளக்கு தன்னுடைய ஒளியை வச்சு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்குமே வெளிச்சம் தரும். அதுபோல தாங்க நீங்களுமே. கடகராசிக்காரங்களும் தங்களுடைய கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் ஆதரவாக இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம், விளக்கில் எண்ணெய் இல்லாமல் எவ்வளோ நேரம் எரிய முடியும்? அதுபோல தான் எல்லோருக்காகவும் வாழ்ந்துக்கிட்டு உங்களோட மனசை மட்டும் நீங்கள் கவனிக்காமல் விட்டுறீங்க. ஒரு கட்டத்தில் நீங்களே சோர்ந்து போகிறதுக்கு இதுதான் ஒரு காரணம். எல்லாருக்காகவும் வாழ தெரிஞ்ச உங்களுக்காகவும் வாழ பழகிக்கோங்க. உங்கள் மனசு சொல்கிறதையுமே கொஞ்சம் கேளுங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு பார்த்தா, மற்றவங்களை நேசிக்கிறது நல்லது தான், ஆனால் அதுக்காக நீங்கள் உங்களை இழந்துடக்கூடாதுங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். மனசில் பட்டதை வெளியில் உடனே சொல்ல மாட்டீங்க. யாராச்சும் காயப்படுத்தினா கூட பல நேரத்துலையுமே அமைதியாக இருக்கீங்க. ஆனால் அந்த விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களுடைய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம், பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உணர்ச்சியால் முடிவு எடுக்கிறத விட்டுட்டு தெளிவாக யோசித்து முடிவு பண்ண கற்றுக்கோங்க. குறிப்பாக பணம், தொழில், கூட்டு தொழிலில், நண்பர்கள், உறவுகள், இந்த விஷயத்தில் யாரையுமே உடனடியாக முழுசாக நம்பிடாதீங்க. ரகசியங்களை பெரும்பாலும் மற்றவங்கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய நல்ல மனசை எல்லோரும் நல்ல மனசோடு அணுகிறாங்க அப்படிங்கிறத நம்பிடாதீங்க. அப்படி நினைக்கவும் நினைக்காதீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பழகுங்க. யார் உண்மையாக உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறாங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட ஒவ்வொரு செயல்கள்லையுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டம், ஏமாற்றம், மனக்காயம் இதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும், நம்மளுக்காக என்ன பண்ணும் அப்படிங்கிறத யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆசை, உங்களுடைய இலக்கு இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒரு அமைதியான கடல் மாதிரி. மேலே அமைதியாக இருந்தாலும் அதோட ஆழத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்கும். அந்த சக்தியை இப்போ நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலுமே உயர்வை பெற முடியும். அது அற்புதமான ராசிகளில் ஒன்று இந்த கடகம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். சிறப்பான உயர்வை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புனர்பூசம், பூசம், ஆயிலம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்பு உருவாகி இருக்குது, என்ன முறையான நிலையில் மாற்றம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கடகராசியில் முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், எடுத்துமோ கவுத்துமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. தெளிவான சிந்தனை உங்ககிட்ட இருக்கும். அதே போல் உங்கள்கிட்ட யாராச்சும் யோசனை கேட்டு வராங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு சிறப்பான உயர்வுக்கான வழியை காட்டக்கூடியவங்க. பெரும்பாலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. தெளிவான சிந்தனை கொண்டு செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஜென்ம ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான். ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அலைச்சல் இருந்தாலுமே பணவரவு நல்லா இருக்கும் இல்லையா? தொழில் தேடியும் அலையிடும் தான். எவ்வளோ அலையிறமோ அவ்வளோ பணவரவு வரும். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இது வரைக்கும் வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு இப்போ வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு பெரிய குறையாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு எவ்வளோ வேலை வருதோ அதெல்லாம் சரியாக செய்கிறதுனால எதிர்காலத்துக்கான ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ நீங்கள் செய்ய முடியும். ஜென்ம ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சாரம் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த அலைச்சல் மட்டும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாறுதல் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக இழுப்பறியாக உங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துட்டு இருந்த ஒரு வேலை இப்போ சிறப்பாக விரைவாக முடியும். அதுக்கப்புறம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையுமே இப்போ முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் குலதெய்வத்தின் அருளால் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடை செஞ்சுடுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் உங்கள் குலவிருத்தியும் குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் பெற முடியும். திருமண வயதில் உள்ளவங்களுக்குமே நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் சுமூகமாக உங்களை விட்டு நீங்கும். கூட்டு தொழிலில் லாபம் இருக்குது. சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி வெற்றி வாய்ப்பு தருது. பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் தலைமையின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல், அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் உத்தியோகம், இது மூணுலேயுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், தன குடும்ப வாக்குஸ்தானம். அங்கே சூரியனும் கேதுவும் ஒன்றா சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் வார்த்தைகளில் நீங்கள் நிதானமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்களோட மனம் புண்படாதவாறு பேசுங்க, புண்படாதவாறு நடந்துக்கோங்க. குடும்பத்தை அனுசரித்து போகிறது நல்லது. உங்கள் குடும்ப பிரச்சனையோ சொந்த விவகாரத்தையோ மற்றவங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. விவாதமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறதுனால தேவையில்லாத சங்கடம் துன்பம் வரும். அதனால தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்கள் நிலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகுது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு பக்கபலமாக கிடைக்குது. வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியான நிலை. மாணவர்களுக்கு மாதத்தோட முற்பகுதியில் படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தினா நல்லது. எதிர்காலம் பற்றின எண்ணத்தோடு படிப்பில் முழுசாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் நன்மைகளை முழுவதும் பெற மாசாணியம்மனை வழிபடுங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடம் விலகும். அடுத்து பூசம். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அதை சாதிக்காமல் விட மாட்டீங்க. எப்போடுபட்டாலும் சரி, எப்போடுபட்ட கஷ்டப்பட்டாலும் சரி, நினச்ச விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நினச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பூச நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு தெளிவாக அமைதியாக செயல்பட்டால் நல்லது நடக்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துட்டு வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்த நல்ல பலன்களில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது நல்ல காரியம் நடந்திருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பெருசாக அதுக்கு உழைப்பு போட்டிருக்க கூட மாட்டீங்க. நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அப்படி மட்டும் இப்போ இருந்துடாதீங்க. ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நல்லது நடக்குது, நல்லா தானே தொழில் வியாபாரம் போகுதுன்னு அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. கவனமாக இருக்கணும். வரவை விட செலவு கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழல் கூட வரும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதம் வரும். ஒரு சிலருக்கு பணம் ஆவணம் களவு போக கூட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள்கிட்டையும் சரி, கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகளையும் செயல்களையும் கவனமாக இருங்க. ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கிற வேலை கூட கொஞ்சம் பிரச்சனையை தரும். நல்லா பேசிகிட்டு இருக்கிற நண்பர்கள் கூட தேவையில்லாமல் உங்களுக்கு குடைச்சலை தருவாங்க. தின பணியாளர்களுக்கு உங்கள் வேலையில் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. உங்களோட வார்த்தைகளையுமே கவனம் செலுத்துங்க. அதிகாரி அனுசரித்து போகிறதும் அவங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரியாக அவங்க வேலையை செஞ்சு கொடுக்கறது நல்லது. வியாபாரத்தில் புதுசாக முதலீடு செய்யலாம் நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து பண்ணுறது நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே உங்கள் வேலையில் கவனம் செலுத்துறது நல்லது. விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். விரயஸ்தானம் செவ்வாய் சஞ்சாரங்கிறதுனால கூடுதல் செலவு வர வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அனுசரித்து போகிறதும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை ஏற்று நடக்கிறதும் நல்லது. உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப விவகாரத்தை மற்றவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். நீங்கள் குச்சனூர் சனீஸ்வரனை வழிபட்டு வருவதால் வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடத்தை விளக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆயில்யம்.
வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய சாத்தியக்கூறு உருவாகி இருக்கு. மாதத்தோட முற்பகுதி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வெற்றி வாய்ப்பு தரும். வருமானம் அதிகரிக்கும். கடன் தொல்லை விலகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். அப்படி இருந்தாலும் விரயஸ்தானத்திலையும் உங்கள் ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் இருக்கிறதுனால வியாபாரத்திலையுமே வரவு செலவுலையுமே கவனமாக இருக்கணும். வெளியூர் பயணத்தில் பணம் பொருள் பத்திரமாக கொண்டு போங்க. எச்சரிக்கையாக பயணம் செய்யுங்க. களவு போக வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும். சுயதொழில் செய்கிறவங்க புதுசாக முதலீடு செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு வேலையுமே கவனமாக செய்யணும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் தசா புத்தியுமே சாதகமற்று இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படுங்க. விவசாயிகள் காலநிலை அறிஞ்சு செயல்பட்டால் விளைச்சலில் நன்மையை பெறலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதி யோகமாக இருக்கும். பெண்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனை வரலாம். கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையோட ஆலோசனையை ஏற்று செயல்படுங்க. மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் திரு விக்ரமனை வழிபட்டு வருவதால் எடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே வெற்றி வாய்ப்பை பெறலாம். குலதெய்வத்தின் அருளால் பரிபூர்ணமான நன்மையை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.